மணி என்ன அண்ணே, எப்படின்னு இருக்கிய? சோமா இருக்கல? அப்பா பாட்டில எப்படி இருக்காங்க? தாய், இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னே தெரியல தாய். ஏன குரல் ஒரு மாதிரி இருக்கு? சின்னம்மா செத்து போச்சுன்னு அப்பா அவங்களுக்கு காரியம் பண்ணணும்னு சொல்லுதாக. என்னன்னு சொல்லுதிய? என்னத்துக்கு அப்படி பண்ணுதாங்களாம்? அந்த பால்கார பைய மூர்த்தியால சின்னம்மா அவ ஆசைப்பட்ட பையனோட ஓடி போட்டான்னு தெரிஞ்சு போச்சுதா. அவங்க போய் நாளையோட 16 நாள் ஆச்சுன்னு அப்பா காரியம் பண்ண துடிக்கிறாங்க. என்ன வம்படியா அதுக்கு ஆளை கூட்டிட்டு சொல்லுதாக. ஐயோ அண்ணே, நீங்க முதல்ல அப்பாட்ட போனை கொடுங்க. அம்மா முடியாது தாய், அது அதான் வெளியில இருந்து உங்களுக்கு போன் போடுதேன். பாட்டி பாட்டி என்ன சொல்லுதாக? ஆத்தாவும் என்கிட்ட பேசி பார்த்தாச்சு தாய். ஆனா அப்பா ரொம்ப பிடிவாதமா சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் நீங்க நேர்ல வாங்கம்மா. என்னால அவர் ஒண்ணுமே செய்ய முடியல தாய். நீங்க இங்க வந்தாதான் அப்பாவை தடுக்க முடியும் தாய். சரிண்ணே, நான் உடனே கிளம்பி வரேன். அப்பா பாத்துக்கோங்க. சரி தாய். ஓகே சார், ஓகே. நம்ம நேர்ல மீட் பண்ணி பேசி எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணிடுவோம். மாமா, அத்தை, மதனி. என்னம்மா, என்னாச்சு? ஏன் பதறி ஓடி வர? அப்பா தங்கச்சி மேல இருக்கிற கோவத்துல அவ உயிரோட இருக்கும்போது காரியம் பண்ணுதுன்னு சொல்லுதாகலாம். எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஒரு பொண்ணு உயிரோட இல்லைன்னு தான் இத்தனை நாள் சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப காரியம் பண்ற அளவுக்கு போயிட்டானா? என்ன, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். வேணாம் மாமா, பாட்டி சொல்லியும் கேட்கலையா? பேசாம நம்ம எல்லாருமே சேர்ந்து போலாம் மாமா, அப்பதான் கேட்பாங்க. சரி, கிளம்பு, நம்ம இப்பவே போலாம். தனுஷ், டிக்கெட் உடனே ரெடி பண்ணிட்டா, நம்ம இப்பவே போலாம். சரிப்பா. இவர் வேற டிக்கெட்டை போடு அதை போடுன்னு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏய் தனுஷ், இப்பதான் துளசி நம்ம ரூட்டுக்கு கரெக்டா வந்துட்டு இருக்கா. இப்ப அப்பா மட்டும் ஊருக்கு போனான்னு வெச்சுக்கோ, எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணி டைவர்ட் பண்ணி விட்டுருவாரு. அதனால துளசியை கூட்டிட்டு நீ ஊருக்கு போ, நான் கூட வரேன். இருக்கிற சிச்சுவேஷனை நம்ம நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கணும்டா. அந்த கிழவங்கிட்ட போய் நான் என்னக்கா பேசுறது? ஏய், நீ ஏதோ பேச வேணாம்டா, எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். ஆனா அப்பா மட்டும் அங்க வரக்கூடாது. நீ இப்ப அழாதம்மா, நான் அவனை அப்படி பண்ண விட்டுருவேன். யாராவது ஏதாவது சொல்லிருப்பாங்க, அத மனசுல வச்சுக்கிட்டு அதெல்லாம் பேசுறான்னு சொல்றேன்னு தப்பா நினைக்காது. அப்பனுக்கு ஒரு ஸ்டடி மைண்டே கிடையாது. நினைச்ச நேரத்துக்கு ஒரு முடிவெடுப்பான். என்னடா யோசிக்கிற? மந்த டிக்கெட் கிடைக்கலன்னு நான் போறேன்னு துளசியை கூட்டிட்டு கிளம்பிடு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், சரியா? சரிக்கா. ஏய் இரு, நான் போனதுக்கு அப்புறம் நீ வா. சரி. பொண்ணுங்க தான் உலகம்னு வாழ்ந்தவரு. துளசியை இங்க கொண்டு வந்து சேர்க்கணும்னு தான் பொறுமையா இருந்திருப்பாரு போல. அதான் ஊருக்கு போனதும் அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. மாமா எங்கே இவ்வளவு நாள் இருந்தாலும் ஒரு மாதிரியே தான்ப்பா இருந்தாரு. அதனால அப்பா டிக்கெட் எதுவும் இல்லப்பா, நானே துளசியை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். நீ சொல்றதெல்லாம் அவன் கேட்க மாட்டான். நான் போறேன், நீ காரை ரெடி பண்ணு. இல்லப்பா, நான் சொன்னா மாமா கேப்பாருப்பா. நீங்க எதுக்கு இதுக்கலாம், நான் பேசிக்கிறேன். மாமா, அவங்க சொல்லுத மாதிரியே செய்யலாம். அவங்களே வரட்டும். அப்பா உங்களை ஏதாவது பேசிட்டாருன்னா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எங்க துளசி சொல்றது சரிதான், தனுஷ் கூட போயிட்டு வரட்டும். இல்லம்மா, அது அப்பா துளசியை கூட்டு போனோன்னு தம்பி ஆசைப்படுறான்பா. அவங்க 2 பேரும் போட்டோம். வேணும்னா நானும் கூட போயிட்டு வரேன். சரி, எதா இருந்தாலும் சீக்கிரம் கிளம்புங்க. போனதும் போன் போட்டு கொடுங்க, அவங்க கிட்ட பேசுறேன். சரி. அப்பா, நானும் அண்ணியோட போறேன்ப்பா. ஏய், சும்மாவே இருக்க மாட்டியா? எல்லாத்துக்கும் நான். ஏய் தனுஷ், நீ போய் வண்டியை ரெடி பண்ணு. துளசி சீக்கிரமா ரெடியா. சரி, போயிட்டு வா. வா.